ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே நான் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு புதிய சமையல் ஒன்று பார்ப்போம். இன்னைக்கு புளிச்சக்கீரை கடையல். ஓகே, செய்யும் முறையை பார்ப்போம். இந்த புளிச்சக்கீரை நம்ம சுத்தம் பண்ணியாச்சு, நல்லா அஞ்சீஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப ஊற்றுங்க, இவ்வளோ போதும், இந்த பதத்துக்கு போதும். அஞ்சு வச்ச புளிச்சக்கீரையை நம்ம எல்லாத்தையும் அதில் போட்டுற வேண்டியதான். அது வேகணும், நல்லா வெந்துட்டு தான் அப்புறம் கடைய முடியும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. அதை போட்ட கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது போகும், அடிச்சிடும். அடிச்சுட்டு கடைய செய்யணும். ஓகே, இப்போ கீரை வந்துருச்சு. நம்ம எடுத்து இதெல்லாம் கடைய போகிறோம். தண்ணி இல்லாமல் எடுத்து வடித்து இதில் நம்ம கடையணும். இப்போ இந்த கீரையை நம்ம எடுத்து போட்டோம்னா அதை நம்ம கடையணும். நல்லா கடையணும். கடைஞ்சி அப்புறம் எடுத்து தனிச்சிடணும். ஓகே, பாருங்க, இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, சின்ன கரண்டியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அப்போ தான் அந்த பச்சைக்கும் அந்த மஞ்சள் போட்டோன்னே இந்த கீரை ரொம்ப அழகாக இருக்கும். கடையும் போது நல்லாவும் இருக்கும், சமைச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதுக்குள்ள பொருட்களை நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு கைப்பிடி அளவு ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு பூண்டு வெட்டிக்குங்க, வெந்தயம், கல்லுப்பு, நெத்திலி நல்லா ஊற வச்சு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு இடித்து வச்சுருக்கேன். கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகா, பட்டை மிளகா ஒரு கை அளவு, கருப்பில் 3 கொத்து. எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கும். எண்ணெய் கூட இருந்தால் தான் சீக்கிரமாக கெட்டு போகாது, அது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். இப்போ எண்ணெயை ஊற்றுவோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகு போடுவோம். 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் ஒரு கரண்டி பாருங்க, வெட்டி வச்ச வெங்காயம், அடுத்தது பூண்டு,